பரிசுத்த ஜெபமாலை ராணி எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜெபமாலை ராணி எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். യേശുവേ സ്തോത്രം. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த மாதாவோடு இணைந்து பயணிப்போம். கரங்களை கும்பிட்டு கண்களை மூடி ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு நம்மை அர்ப்பணிப்பதின் 5வது நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். நேற்றைய நாள் பாவத்தின் வேர்களை பற்றி தியானித்தோம். பாவத்தின் வேர்கள் 7 தலையான பாவங்கள். இந்த பாவத்தை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்கு நாம் இயேசுவின் பரிசுத்த இரத்தம் என்ற அந்த அபிஷேக இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது பாவத்தின் வேர்களை அப்புறப்படுத்த முடியும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்க வாழும் பொழுது, இறை வார்த்தையோடு இணைந்து பயணிக்கும் பொழுது பாவத்தின் வேர்களை அப்புறப்படுத்த முடியும் என்று நேற்றைய நாள் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். இந்த 5வது நாளில் பாவத்திற்கு எதிரான போராட்டம் என்ற விஷயத்தை பற்றி நாம் தியானிப்போம். எபிரேய திருமுகம் 12வது அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் எபிரேயர் 12:4. பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு இன்னும் நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லை. பாவத்திற்கு எதிரான போராட்டம், இந்த போராட்டத்தில் இரத்தம் சிந்துற அளவுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். மத்திய நற்செய்தி 11வது அதிகாரம் 12வது இறைவார்த்தையில், ஸ்நாபக அருளப்பரின் காலம் தொடங்கி இன்று வரை விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகிறது. யாரெல்லாம் தாக்குகிறவர்கள் அதை கைப்பற்றி கொள்கிறார்கள். இப்போ தூய வாழ்க்கை என்பது, சாட்சிய வாழ்க்கை என்பது நிரந்தரமான போராட்டம் தான். போராடாதவர்களுக்கு இது பெற்றுக்கொள்ளவே முடியாது. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 27வது இறைவார்த்தையில புனித பவுல் அடிகளார் தன்னை பற்றி குறிப்பிடுகிறார். பிறருக்கு நற்செய்தி அறிவித்த நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். இப்போ நற்செய்தி பணி செய்கின்ற நாங்களும் எங்களது உடலையும் எங்களது எண்ணங்களையும் எங்களது தீய நாட்டங்களையும் அடக்கி ஆண்டால்தான் இந்த நற்செய்தி பயனுள்ளதாக மாறும். எங்களது ஊழியம் கடவுளுக்கும் திருச்சபைக்கும் ஆத்மாக்களின் ஆதாயத்திற்கும் பயனுள்ளதாக மாறும். ஆதலால் பாவத்திற்கு எதிராக நாம் போராட வேண்டும். எப்படி பாவத்திற்கு எதிராக போராடுறது? தனியாக போராட்டம் நடத்தினால் இந்த போராட்டத்தில் தோல்விதான். அப்போ இந்த போராட்டத்தில் கூட்ட சேர்க்க வேண்டிய நபர் யார்? இது நமது முக்கியமான சிந்தனை. இந்த பாவத்திற்கு எதிரான போராட்ட வாழ்க்கையில என் கூட சேர்க்க வேண்டிய நபர் யார்? அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. 1 பேதுரு 4வது அதிகாரம் 1-2 இறைவார்த்தைகளில, எனவே கிறிஸ்து தம் ஊனுடலில் துன்புற்றார். இயேசு கிறிஸ்து தன் ஊனுடலில் துன்புற்றார். அப்போது அவர் கொண்டிருந்த மனநிலையை நீங்களும் படைக்கலமாக பூண்டு கொள்ளுங்கள். ஊனுடலில் துன்புறுவோர் பாவத்தை விட்டு விடுகின்றனர். அப்ப பாவத்தை விட்டு விடுவதற்கான ஈஸி டெக்னிக் என்ன? இயேசு கிறிஸ்துவோட காயங்களோடு இரத்தத்தோடு
திருச்சிலுவையோடு இணைக்கப்பட்டால் போதும். ஊனுடலில் துன்புறுகிறவர்கள் பாவத்தை வென்று விடுவார்கள். மரிய கொரேத்தி புனித இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து பயணித்தாள். தன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாள். அதனால இரத்தம் சிந்தி தன்னுடைய தூய்மையை உடலை அர்ப்பணித்து தன்னுடைய தூய்மையை பரிசுத்தத்தை பாதுகாத்தார். அப்போ கிறிஸ்துவனுடைய சிலுவை, கிறிஸ்துவனுடைய இரத்தம், கிறிஸ்துவனுடைய பாடுகள், கிறிஸ்துவனுடைய காயங்கள் கண்முன் வைத்து முன்னேறுகின்ற பொழுது உனக்கு பாவத்தை தோற்கடிக்க முடியும். அதனால இந்த ஆராதனை, இந்த போராட்டம் ஒரு ஆராதனை தான். பாவத்திற்கு எதிரான போராட்டம் ஒரு ஆராதனை. அது எப்படின்னா, ரோமையர் திருமுகம் 12வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை. ரோமையர் 12:1 நாம் என்ன வாசிக்கிறோம்? ரோமையர் 12:1, உங்களது உடலே கடவுளுக்கு உகந்ததும் உயிருள்ளதும் ஆனா தூய காணிக்கையாக உங்களை ஆண்டவருக்கு படையுங்கள். உங்களது உடலே கடவுளுக்கு தூய உயிருள்ள உகந்த பலியாக படையுங்கள். எதை கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும்? உடலே. அது எப்படி அர்ப்பணிக்கணும்? ஆராதனையாக. அப்போ உன்னோட தூய உடலை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறது பரிசுத்த வாழ்க்கை, கடவுளுக்கு அர்ப்பணிக்கிற ஆராதனை. அப்ப நீ தூய வாழ்க்கை வாழும் பொழுது நீ கடவுளை ஆராதிக்கிறீங்க. நீ பரிசுத்தத்தை கடைபிடிக்கும் பொழுது உன்னோட வாழ்க்கை மொத்தம் ஒரு ஆராதனை தான். அப்ப இங்கே அர்ப்பணிக்கப்படுகின்ற காணிக்கை உடல் தான். லேவியர் புத்தகம் 17வது அதிகாரம் 11வது இறைவார்த்தை. லேவியர் 17:11. லேவியர் 17:11 ஆண்டவர் உடலின் உயிர் குருதியில் உள்ளது, அது பாவங்களுக்கு கழுவாயாக பலிபீடத்தின் மேல் நான் ஆணையிட்டுள்ளேன். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் பலிபீடத்தின் மீது பாவங்களுக்கு கழுவாயாக அர்ப்பணித்திருக்கிறார். ஆதலால் ஒருவன் பலிபீடத்தோடு, பலிபீடம் என்றால் ஆண்டவருடைய திருச்சிலுவை, இரத்தம் சிந்தப்பட்ட இடம். பலிபீடம் என்றால் அனுதினம் நான் தெய்வீக திருப்பலி நிறைவேற்றுகின்ற ஆண்டவருடைய பலிபீடம், பங்கு கோயில் திருப்பலி நிறைவேற்றுகின்ற அந்த பலிபீடம். அந்த பலிபீடத்தில் ஆண்டவருடைய இரத்தம் உண்டு. அந்த பலிபீடத்தோடு நீ இணைக்கப்பட்டால் உன்னுடைய வாழ்வு, உன்னுடைய உடல் ஒரு ஆராதனையாக மாறும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். கலாத்தி திருமுகம் 5வது அதிகாரம் 24வது இறைவார்த்தையில கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பே அதன் இழிவுணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டீர்கள். அப்ப கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்தவர்கள், இயேசுவுக்காக வாழ்க்கை அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தங்களது ஊனியல்பே, தங்களது உடலே, அதனுடைய எண்ணங்கள், இழிவுணர்ச்சிகள், இச்சைகள், பழக்க வழக்கங்கள், அடிமத்தனங்கள் சிலுவையோடு சேர்த்து விண்ணக தந்தைக்கு காணிக்கையாக அர்ப்பணியுங்கள். சிலுவையோடு சேர்த்து அறைந்து விட்டீர்கள். அப்போ என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சிலுவையோடு சேர்த்து விண்ணக தந்தைக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு காணிக்கை. அதுதான் சொன்னேன், இது ஒரு போராட்டம் தான். எசேயா புத்தகம் 59வது அதிகாரத்தில 1வது இறை வார்த்தையில மீட்க இயலாதவாறு ஆண்டவருடைய கரம் குறுகி விடவில்லை, கேட்க இயலாதவாறு ஆண்டவருடைய காது மந்தமாகி விடவில்லை. உனக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கிற பாவம்தான் உன்னை விட்டு நீங்கணுங்கிறதுக்கு உன்னோட பாவம்தான் கடவுள், உன்னோட பாவம்தான் காரணம். அப்போ கடவுள் உன்னை விட்டு நீங்கணுங்கிறதுக்கு காரணம் உன் பாவங்கள் தான். அப்போ உன் மீது இருக்கிற பாவங்கள் கடவுளுடைய முகத்தை உன்னிடம் இருந்து மறைக்கிறது.
அப்ப கடவுள பிரசன்னம் உனக்கு அனுபவிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? உன்னோட பாவத்தை சிலுவைக்கு அர்ப்பணிக்கணும். ஒன்று யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 29வது வார்த்தை, இதோ இறைவனின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகத்தின் பாவங்களை போக்குகிறவர். அப்போ இயேசு கிறிஸ்து செம்மறிதா, எனக்காக கொலை செய்யப்படுகின்ற செம்மறி, இயேசுவின் ஆண்டவரின் ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டிக்கு உன்னுடைய இச்சையான எண்ணங்கள், இழிவு உணர்ச்சிகள், ஊனியல்பு, தவறான பழக்க வழக்கங்கள் ஆட்டுக்குட்டியின் மேல் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆட்டுக்குட்டி கொலை செய்யப்படும் பொழுது உனக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிளவுகள் விலகும், உனக்கு கடவுளை பார்க்க முடியும். அப்ப பாவத்தை தோற்கடித்தால் தான் ஆண்டவரை சந்திக்க முடியும். அதனால ஊனியல்பு, இழிவுணர்ச்சி, பாவ பழக்க வழக்கங்கள் சிலுவையில் சேர்த்து அறையணும். இது ஒரு மறைசாட்சித்தம் தான். தியாகம் வேணும், கஷ்டம் வேணும், உடலில் துன்பங்கள் அனுபவிக்கணும். அப்பதான் இந்த பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் உனக்கு வெற்றி பெற முடியும். புனித எவுப்ராசியா, இந்த புனித கர்மல சபையில் இருக்கக்கூடிய ஒரு புனித தான். கேரளா திருச்சபையில் சிஎம்சி சபையிலிருந்து புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட ஒரு சிஸ்டர். அவர் ஒல்லூர், திருச்சூர் மறை மாவட்டத்தில் ஒல்லூர் கான்வென்டில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் நிரந்தரம் வியாகுல அன்னையோடு இணைந்து அவள் பயணித்தாள். வியாகுல மாதாவுக்கு தன்னோட வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்தார். ஆதலால் ஒரு முறை வியாகுல அன்னை அவளை சந்தித்து, மகளே, என்னுடைய கசப்பு நிறைந்த துயர பாடுகளில நீ பங்கு சேருவதனால உன்னோட துறவர வாழ்க்கை, உன்னோட அர்ப்பண வாழ்க்கை மகிழ்ச்சியின் வாழ்க்கையாக மாற்றுவதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன். வியாகுல அன்னையோடு இணைந்து தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், துயரங்கள் வியாகுல அன்னையோடு இணைந்து வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு அன்னையோடு இணைந்து பயணிக்கிறதுனால மாதா சொல்றாங்க, நீ என்னுடைய பாடுகளில பங்கு சேருவதனால வியாகுல அன்னையாகிய என்னுடைய துயரங்களில பங்கு சேர்ந்து ஒரு உண்மையான கன்னியாஸ்திரியாக வாழ்வதனால இனி என்னுடைய அமைதியில, என்னுடைய மகிழ்ச்சியில பங்கு சேர்ந்து கொள். வியாகுல அன்னை போராட்ட வாழ்க்கையில எவுப்ராசியா அம்மாவுக்கு ஆறுதல் தருகிறார். என்னுடைய பாடுகளில் நீ பங்கு சேர்ந்தால், என்னோடு இணைந்து வியாகுல அன்னையாகிய என்னோடு இணைந்து பயணித்தால் திருச்சபை உனக்கு கட்டி எழுப்ப முடியும். ஆத்மாக்களின் ஆதாயத்திற்காக உனக்கு வாழ முடியும். அதனால மகளே, வியாகுல அன்னையாகிய என்னோடு இணைந்து பயணித்துக்கொள் என்று அன்னை எவுப்ராசியா அம்மாவுக்கு ஒரு முறை காட்சியளித்து தன்னையே வெளிப்படுத்தினார். இன்னொரு முறை புனித எவுப்ராசியா பிசாசினால் அலைகழிக்கப்பட்டாள், பிசாசினால் சோதிக்கப்பட்டாள். அப்படி சோதிக்கப்பட்ட பொழுது ஒரு புதிய கன்னியாஸ்திரியாக கான்வென்ட்ல சேர்ந்த முதல் காலங்கள், அந்த காலங்களில சாத்தான் அவளை சோதித்தார். நீ தூய வாழ்க்கை வாழக்கூடாது, நீ கன்னியாஸ்திரி வாழ்க்கை வாழக்கூடாது, நீ கான்வென்டில் இருந்து வெளியே போ என்று சொல்லி மத்தியானம் 12 மணியிலிருந்து மாலை பொழுது 6 மணி வரையிலும் அவளை விட்டு விலகாமல் சாத்தான் அவளுக்கு துரோகம் செய்து கொண்டிருந்தார். அவளுக்கு எதிராக போராடி கொண்டிருந்தாள். சாத்தானுடைய சோதனையை தாங்க முடியாமல், என்னத்துக்கு இந்த கன்னியாஸ்திரி வாழ்க்கை, விட்டு விலகி வீட்டுக்கு போகலாம் என்ற சோதனை அவளை ஆட்கொண்ட பொழுது திடீரென்று பரிசுத்த மாதா வியாகுல அன்னை சிஸ்டர் எவுப்ராசிக்கு காட்சி அளித்து, மகளே,
ஏன் கலங்கினாய்? மகளே, ஏன் கலங்கினாய்? உனக்கு தாயாக, உனக்கு துணை நிற்க நான் இருக்கல. உன் போராட்ட வாழ்க்கையில நான் உன்னை கைவிட மாட்டேன். மனம் கலங்க வேண்டாம், உள்ளம் உடைய வேண்டாம் என்று சாத்தானுக்கு எதிரான போராட்டத்தில், அர்ப்பண வாழ்க்கையில வந்த தடைகளில பரிசுத்த மாதா அவளை ஆறுதல் படுத்தி அவருடைய அர்ப்பண வாழ்க்கையில நிற்குவதற்கான, நிலை நிற்பதற்கான வல்லமை பெற்று தந்தார். அதனால இந்த மண்ணுலகில நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் எதுவென்று கேட்டால், சாத்தானுக்கு எதிரான போராட்டத்தில், பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில், சாட்சி வாழ்க்கை வாழ்வதற்கான முயற்சியில எனக்கு அரண், எனக்கு துணை, எனக்காக வாதாடுகிறவள் அவள் தான் பரிசுத்த மாதா. அதனால பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் நாம் என்ன செய்யணும்? பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், பாவத்தையும் பாவத்தின் சூழ்நிலைகளையும் காரணங்களையும் புறக்கணிக்க வேண்டும். பாவத்தையும் பாவத்தின் சூழ்நிலைகளையும் காரணங்களையும் புறக்கணிக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தியில 5ஆம் அதிகாரத்தில் 29, 30 இறை வார்த்தைகள்ல நாம் என்ன செய்யணும்? பாவத்திற்கு எதிராக நாம் போராடுகின்ற பொழுது செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி ஆண்டவர் இறைவார்த்தை வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். உங்கள் வலக்கண் உங்கள் பாவத்தில் விழச் செய்திருந்தால் அது பிடுங்கு எரிந்து விடுங்கள். உங்கள் வலக்கை பாவத்துக்கு ஏதுவாக மாறியிருந்தால் அதை வெட்டி எரிந்து விடுங்கள். 2 கண் உள்ளவனாக நரகத்தில் எரியப்படுவதை விட 1 கண் உள்ளவனாக விண்ணகத்தில் நுழைவதுதான் நல்லது. அப்போ பாவத்தின் சூழல், பாவத்திற்கு காரணமான உறுப்புகள், பாவத்திற்கு காரணமான காரியங்கள், பாவத்திற்கு காரணமான நபர்கள், பாவத்திற்கு காரணமான இடங்கள், பாவத்திற்கு காரணமான பொருள்கள் அப்புறப்படுத்தணும். மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 42வது இறைவார்த்தையில இயேசு ஆண்டவர் மறுபடியும் நமக்கு கற்றுத் தருகிறார். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்திருந்தால் அவனுடைய கழுத்தில எந்திர கல் கட்டி கடலில் எறியப்படுவது அவனுக்கு நல்லது. அப்ப நீ உன் சகோதரனுக்கு பாவத்திற்கு காரணமாக மாறக்கூடாது. உன் சகோதரனையோ உன் சகோதரியையோ பாவத்திற்கு இழுக்கக்கூடாது. அதை விட நல்லது நீ கடலில் எறியப்படுவதுதான். அப்ப பாவத்தின் காரணங்கள், பாவத்திற்கு நம்மை தூண்டுகின்ற உறுப்புகள், பாவத்திற்கு நம்மை இழுக்குகின்ற நபர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். 2வது விஷயம், பாவத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு நாம் செய்ய வேண்டிய 2வது விஷயம், பாவத்திலிருந்து ஓடி விலக வேண்டும். பைபிள் அது நமக்கு எடுத்து சொல்லுகிறது. சிலை வழிபாடு, விபச்சாரம், பணப்பேராசை, இந்த 3 காரியங்களை பற்றி சொல்லும் பொழுது ஓடிவிடுங்கள், விட்டு விலகுங்கள், தப்பியோடுங்கள், இந்த வார்த்தைகள் தான் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தையில, எனவே பரத்தமையை விட்டு விலகுங்கள், பரத்தமை விட்டு விலகுங்கள். 1 கொரிந்தியர் 6:13, உடலுக்கென்றே உணவு, உணவுக்கென்றே உடல், இவ 2ஐயும் கடவுள் அழித்து விடுவார். உடல் பரத்தமைக்கல்ல, மாறாக கடவுளுக்குரியது, கடவுளும் உடலுக்குரியது. அப்போ உடலும் கடவுளும் ஒன்றுதான். என்னுடைய உடலில் ஆண்டவர் தங்கி இருக்கிறார். இந்த உடல் கடவுள் தான், உடலும் கடவுளும் ஒன்றே. அப்ப என்னுடைய உடல் உறுப்புகள் பாவத்துக்கு அர்ப்பணிக்க எனக்கு பெர்மிஷன் கிடையாது. இது கடவுளுக்கு எதிரான, பரிசுத்தாவிக்கு எதிரான முக்கியமான பாவம் தான். அதனால தான் சொல்றாரு, பரத்தமையை
விட்டு ஓடி போயிருங்கள். 1 கொரிந்தியர் 10:14 சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள். சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள். சிலையை ஆராதித்தால் அதுக்கு பிறகு நிறைய பாவங்கள், அடுக்கு தொடராக நிறைய பாவங்கள். பழைய ஏற்பாட்டில் 32வது அதிகாரத்தில் விடுதலை பயணம் 32வது அதிகாரத்தில் சிலை வழிபாட்டு, சிலை வழிபாட்டுக்கு பிறகு களியாட்டம், காமவெறி, உண்டு குடித்தல், அதான் நடந்துட்டு இருந்தது. விடுதலை பயணத்தில் 32வது அதிகாரத்தில் முதல்ல சிலையை கும்பிட்டு ஆராதிச்சாங்க, அதுக்கு பிறகு களியாட்டம், காமவெறி, போசன பிரியம், தவறான பழக்க வழக்கங்கள், தேசம் முழுவதும் தீட்டுப்பட்டது சிலை வழிபாட்டினால. அதனால தான் சிலை வழிபாட்டிலிருந்து தப்பியோடுங்கள். 3வது 1 தீமோத்தேயு 6:11 பணப்பேராசையிலிருந்து தப்பியோடுங்கள். பணத்தின் மீது ஓவர் அக்கறை வந்தா கடவுள் தேவையில்லை, மனைவி தேவையில்லை, உறவுகள் தேவையில்லை, நியமங்கள் தேவையில்லை, ஆத்மாக்களை பற்றி அக்கறை இருக்காது, திருச்சபை பற்றி அக்கறை இருக்காது, ஆண்டவரை பற்றி அக்கறை இருக்காது, தன்னுடைய தூய வாழ்க்கையை பற்றி அக்கறை இருக்காது. அதனால பணப்பேராசையிலிருந்து தப்பியோடுங்கள். அதனாலதான் செல்வந்தன் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்தார். செல்வந்தன் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்தார். இயேசுவே, நான் நிறைவுள்ளவனாக மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். கடவுள் சொன்னார், உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்றுவிட்டு, உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்றுவிட்டு என்னே பின்பற்றுங்கள். உனக்கு ஒரே ஒரு குறைதா, அது என்ன குறை? உனக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை பணப்பேராசைதா, உலக நாட்டங்கள் தான். அதனால அதெல்லாம் விற்றுவிட்டு என்னை பின்பற்றினால் நீ நிறைவுள்ளவனாக மாறுவாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறுவாய். ஆனா அவனுக்கு விட்டு விட முடியல. அவனுக்கு நிறைய பணம் இருந்து பயங்கர செல்வந்தனாக இருந்தார். அதனால அவன் முகவாட்டத்தோடு இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி சென்றார் என்று பைபிள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. பணப்பேராசை இருந்தா ஒரு சாட்சியாக, ஒரு நல்ல கிறிஸ்தவனாக, திருச்சபைக்கு பயனுள்ளவனாக மாறவே முடியாது. அதனால 3 காரியங்கள் இதிலிருந்து ஓடி போயிடணும் என்று கடவுள் நமக்கு இறை வார்த்தை வழியாக வெளிப்படுத்துகிறார். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 20வது இறை வார்த்தையில வீண் பேச்சு, உலக போக்கிலான வீண் பேச்சிலிருந்து, தவறான கருத்துக்களிலிருந்து விலகியிரு. எப்பவுமே 1-2 பேர் உட்கார்ந்துட்டு மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கிறது தவறான காரியங்கள் ஒன்றும் கிடையாது. ஆனா ஜெபிக்க வேண்டிய சமயம், குடும்பத்திற்காக உழைக்க வேண்டிய சமயம், பரிசுத்தமான காரியங்கள் செய்ய வேண்டிய சமயம் வீண் பேச்சு, நிரந்தரம் காலையிலிருந்தே மாலை பொழுது வரையில் பேசுறது, ஆத்மாவுக்கு குணம் தராத பேச்சு, சகோதரனுக்கு அவனே ஆறுதல் படுத்தாத பேச்சு. சகோதரனுக்கு குணம் தரலையா, உன் பேச்சு நிறுத்தணும். ஆத்மாக்களின் உயர்வுக்கு உன்னோட பேச்சு காரணமா இல்லையா, பேச்சு நிறுத்தணும். வீண் பேச்சு நிறுத்தும் பொழுது நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக மாறும். அதனால இந்த தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் விலக வேண்டும் என்பதற்கு கடவுள் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14 இருந்து இறைவார்த்தைகளில் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுத்தருகிறார். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14 இருந்து இறைவார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டிராதோரோடு உங்களை பிணைத்துக் கொள்ள வேண்டாம். இறைவனுக்கு ஏற்புடைய நெறிகேட்டோடு என்ன உறவு, ஒளிக்கு இருளோடு என்ன பங்கு, கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் என்ன உடன்பாடு, நம்பிக்கை கொண்டோருக்கு நம்பிக்கை கொண்டிராதவரோடு என்ன தொடர்பு, கடவுளின் கோயிலுக்கும் சிலை வழிபாட்டு கோவிலுக்கும் என்ன இணக்கம், வாழும் கடவுளின் கோவில் நாமே. அதனால 2 காரியங்கள் நீங்கள் செய்யணும்னு
புனித பவுல் அடிகளார் வெளிப்படுது, வாழும் கடவுளின் கோயில் தா நீயும் நானும். அப்போ உன்னுடைய உடல் தூய கோயிலாக மாற வேண்டும் என்பதற்கு 2 காரியங்கள் செய்ய வேண்டும் என்று புனித பவுல் அடிகளார் வெளிப்படுத்துகிறார். எனவே அவர்கள் நடுவிலிருந்து வெளியேறுங்கள். 1, அவர்கள் நடுவிலிருந்து வெளியேறுங்கள். அப்படின்னா பாவத்திற்கு உன்னை இழுக்குகின்ற நபர்கள், அவர்கள் நடுவிலிருந்து வெளியேறுங்கள். இங்கே ஒரு எடுத்துக்காட்டு கரெக்டா பொருந்தும். அதாவது எகிப்து மரியம்மாள் நீண்ட காலம் 12 வயசிலிருந்து 29 வயசு வரைக்கும் பாவ வாழ்க்கை வாழ்ந்தாள். இச்சையான எண்ணங்கள், இச்சையான பாவங்கள் செய்து இந்த உலகத்திற்கு ஏற்றார் போல அவள் ஒழுகினாள். பிறகு 29 வயசில அவள் ஜெருசலம் ஆலயத்திற்கு திருச்சிலுவையை கும்பிட்டு ஆராதிப்பதற்கு வணங்குவதற்காக ஜெருசலம் ஆலயத்திற்கு கடந்து வந்தார். ஜெருசலம் ஆலயத்திற்கு கடந்து வந்து அந்த ஆலயத்தின் வெளியே அமர்ந்திருந்து தன்னுடைய பாவங்களை பற்றி அழுது புலம்பினாள். அவளுக்கு கோயிலுக்கு நுழைய முடியல. ஏதோ ஒரு சக்தி அவளை தடை செய்தது. இது தூய கோயில், இந்த கோயிலுக்குள்ள நுழைய உனக்கு அனுமதி இல்லை. காரணம், உன்னோட உடல் தீட்டுப்பட்டது, பாவத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உடல். அவளுக்கு கோயிலுக்குள்ள நுழைய முடியல. அவள் கோயிலுக்கு வெளியே அமர்ந்திருந்து ஒலமிட்டு அழுது புலம்பினார். தன்னுடைய பாவத்தை பற்றி நினைச்சுக்கிட்டு, பாவத்தை பற்றி மன்னிப்பு கேட்டு அழுது புலம்பினார். அந்த அழுகியின் காரணத்தினால அவளுக்கு கோயிலுக்குள்ள நுழைய முடிஞ்சிருச்சு. கோயில்ல திருச்சிலுவையை தொட்டு வணக்கம் செலுத்தி கிளம்பும் பொழுது மாதா, அதாவது மாதாவினுடைய உருவத்துக்கிட்ட போய் ஜெபிக்கும் பொழுது மாதா அவளுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தார், அவளுக்கு ஒரு தூண்டுதல் கொடுத்தார். மகளே, அலெக்சாண்ட்ரியா தேசத்துக்கு திரும்பி போகாதே. அங்கே போனா பாவத்தின் சூழல்கள், காரணங்கள், பாவத்திற்கு உன்னை இழுத்த நபர்கள், ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப், நண்பர்கள், உறவுகள், காரணங்கள், சமயங்கள், இடங்கள், 4 விஷயங்கள் தான். நபர், இடம், சமயம், பொருள். இதுதான் பாவத்துக்கு நம்ம இழுக்குகின்ற 4 சூழ்நிலைகள். அந்த பழைய சூழ்நிலைக்கு திரும்பி போனா பாவம் வருவதற்கு சான்ஸ் இருக்கு. அதனால ஜோர்தானை கடந்து பாலைவனத்திற்கு போ, ஜோர்தானை கடந்து பாலைவனத்திற்கு போ என்று பரிசுத்த மாதா அவளுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தார். பரிசுத்த மாதாவினுடைய தூண்டுதல்களுக்கு ஏற்றார் போல அவள் அலெக்சாண்ட்ரியாவுக்கு போகல, ஜோர்தானை கடந்து பாலைவனத்துக்கு போனால் அவள் கண்ணீர் விட்டு அழுது புலம்பி தியாக வாழ்க்கை வாழ்ந்து, ஜெப வாழ்க்கை வாழ்ந்து கத்தோலிக்க திருச்சபையில மிகப்பெரிய புனிதையாக உயர்த்தப்பட்டார். பாவத்திற்கு எதிராக போராடும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து சூழ்நிலைகளை, பாவத்திற்கு நம்ம இழுக்குகின்ற காரணங்களை தவிர்க்க வேண்டும். அப்படி தவிர்க்கும் பொழுது தூய வாழ்க்கை வாழுவதற்கு நமக்கு துணையாக இருக்கும். அதனால அவர்கள் நடுவிலிருந்து வெளியேறுங்கள். 18வது இறைவார்த்தையில அவர்கள் நடுவிலிருந்து வெளியேறுங்கள், அவர்களை விட்டு பிரிந்து செல்லுங்கள், இனி உங்களோடு எனக்கு எந்த உறவும் கிடையாது. அப்போ ஒரு செப்பரேஷன் உலக எண்ணங்களோடு, உலக நபர்களோடு உங்ககிட்ட எனக்கு எந்த உறவும் கிடையாது. செப்பரேட்டட், அவங்களை விட்டு விலகிறது, செப்பரேஷன், வெளியேறது, ஓடி போறது. இந்த 2 காரியங்கள் கட்டாயமாக வாழ்க்கையில இருந்தால் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு கடவுள் நமக்கு துணை நிற்பார். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 9 11 முடிய இறைவசனங்களில பரத்தமையில் ஈடுபடுவோர் அவரோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம், பரத்தமையில் ஈடுபடுவோருடன் விபிசாரிகளோடு பழக வேண்டாம். விபிசாரிகளோடு பழகினால் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் உன் வாழ்க்கையில வருவதற்கு அது காரணமாக மாறும் என்று ஆண்டவர் இறைவார்த்தை வழியாக நமக்கு சொல்லி தருகிறார். அதனால பாவத்தின் சூழல்கள்,
குடிப்பழக்கம் உள்ளவர்கள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு தூண்டுதல் தருகிறவர், காதலித்தவர்களிடமிருந்து, போதைப் பொருள்கள் பயன்படுத்துகிறவர்களிடமிருந்து, கெட்ட வார்த்தை பேசுகிறவர்களிடமிருந்து, தீய வாழ்க்கையை வாழுகிறவர்களிடமிருந்து, அவிசுவாசிகளிடமிருந்து, நம்பிக்கை இல்லாதவர்களிடமிருந்து, நாத்திகவாதிகளிடமிருந்து, இப்படிப்பட்ட நபர்களிடமிருந்து நாம் வெளியேறும் பொழுது பாவத்தை தோற்கடித்து தூய வாழ்க்கை நமக்கு வாழ முடியும். அடுத்தபடியாக ஒரு சில பொருள்களிடமிருந்து நாம் விலகி செல்ல வேண்டும். பாவத்திற்கு நம்மை இழுக்குகின்ற ஒரு சில பொருள்கள், மொபைல், டிவி, இன்டர்நெட், சோஷியல் மீடியாஸ், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், வீடியோ கேம்ஸ், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், டிக்டாக், நெட்ஃப்ளிக்ஸ், இப்படிப்பட்ட இந்த புதிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மாடர்ன் டெக்னிக்ஸ், மாடர்ன் காரியங்களிலிருந்து நாம் நம்மை விலக்குகின்ற பொழுது பாவத்தை தோற்கடித்து தூய வாழ்க்கை நமக்கு வாழ முடியும். ஆதலால் பரிசுத்த மாதா மீது ஆழமான பக்தி உறவு வைக்கும் பொழுது இப்படிப்பட்ட எண்ணங்களிலிருந்து, பழக்க வழக்கங்களிலிருந்து நமக்கு விலக முடியும் என்று புனித லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் நமக்கு வெளிப்படுத்துகிறார். மரிய பக்தி என்ற புத்தகத்தில், உண்மையான மரிய பக்தி என்ற புத்தகத்தில் ஆர்டிகிள் நம்பர் 152, இந்த ஆர்டிகிள் நம்பர் 152 இது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான ஒரு உண்மையான வழிதா. பாவத்திற்கான எதிரான போராட்டத்தில் மாதா வழி உண்மையான வழி. இது இயேசு நடந்து சென்ற வழிதா. இந்த வழியை பயணிக்கும் பொழுது, உனக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது அவள் உன்னை அணுகி வருவாள். திருச்சிலுவை சுமந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய போராட்ட வாழ்க்கையில சிலுவை சுமந்து சிலுவையின் பாரத்தினால் கீழே விழுந்து தவித்த பொழுது பரிசுத்த மாதாவினுடைய பிரசன்னம், 4வது நிலையில அவள் ஓடி வந்தாள். பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் சினிமாவில இயேசு கிறிஸ்து விழுந்தோடனே பழைய கால ஞாபகங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய மனதுக்கு கடந்து வந்துருச்சு. சின்ன வயசுல ஓடி விளையாடும் பொழுது கீழே விழுந்து, தன்னுடைய வாழ்க்கையில கீழே விழுந்த பொழுது மாதா ஓடி வந்து நெஞ்சோடு சேர்த்து அரவணைச்சு முத்தம் கொடுத்து காயங்களை ஆற்றி முத்தம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அதனால இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தன்னுடைய சிலுவை சுமந்து முன்னேறுகின்ற அந்த போராட்ட வாழ்க்கையில எழுந்து முன்னேறி சென்றார். மாதாவை பற்றி நினைவு, என் அம்மா எனக்கு துணை நின்றாள், என் அம்மா என்னை தாங்கினாள். அந்த ஞாபகம் நெஞ்சுக்குள்ள வந்ததுனால போராட்ட வாழ்க்கையில முன்னேறின பொழுது சிலுவை சுமந்து முன்னேறுவதற்கு இது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு உந்துதலாக மாறியது. அதனால் பிள்ளைகளே, இந்த வழி நமது போராட்ட வாழ்க்கையில ஈஸியான வழி. அதனால புனித லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் என்ன சொல்றாருன்னா, புனித பெர்னார்டு, புனித ஜான் டெமஷின், புனித எஃப்ரேம், புனித பிரான்சிஸ் சாலஸ், புனித பெர்னடின், புனித பெனவெஞ்சர், இப்படிப்பட்ட நிறைய புனிதர்கள் இந்த வழியை பயன்படுத்தி போராட்ட வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்கள் தான். உன்னுடைய போராட்ட வாழ்க்கையில, சாட்சிய வாழ்க்கையில வெற்றி பெறணுமா, பாவத்தை தோற்கடிக்கணுமா, இந்த வழியை நடந்து முன்னேறுங்கள் என்று புனித லூயிஸ் மவுண்ட்ஃபோர்ட் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதனால மாதாவின் வழியில பயணிப்போம். பாவத்தின் தாக்கங்களையும் எதிர்விளைவுகளையும் தோற்கடிப்போம், வாழ்க்கையில வெற்றி பெறுவோம். அன்னையிடம், அம்மாவின் கார்மெல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு நம்மையும் நமது குடும்பங்களையும் திருச்சபையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஒப்பு கொடுப்போம். கானாவூர் திருமண திருவிழாவில் உடனிருந்து பாதுகாத்த தாயை எங்களுக்காக பரிந்து பேசும் என்று ஜெபிப்போம். துயர மறைப்பொருள் 1. இயேசு ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்திலே இரத்தம் வியர்த்தது தியானிப்போமாக. இந்த 10 மணியை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, ஆண்டவரே, போதை அடிமத்தனங்களில், தவறான பழக்க வழக்கங்களில், உறவு முறைகளில் வாழுகின்ற எல்லா மக்களையும் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து வேண்டுவோம், ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். பரிசுத்த மாதாவே, எல்லா பலவீன உடையவர்களையும், பாவிகளையும், பாவ பழக்க வழக்கங்கள் இருக்கிறவர்களையும் உமது மாசற்றத்துக்கு அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு மனமாற்றத்தின் அபிஷேகத்தை தாரும். அதன் வழியாக பாவ சங்கீர்த்தனம் செய்து கடவுளோடும் திருச்சபையோடும் இணைந்து வாழ வரம் தாரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த கார்மேல் அன்னையே, உமது மாசற்ற இதயத்திற்கு உள்ளத்தின் காயங்களோடு மனவியாதியோடு உழல்கின்ற எல்லா மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருக்காக பரிந்து பேசும், அவரை குணப்படுத்தும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த மாதாவே, இறையன்னையே, கார்மேல் அன்னையே, குழந்தை செல்வங்கள் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற தம்பதியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை அன்னையின் அற்புத கரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் அன்னையே, அமைதி இழந்த குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் இறை அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக, எல்லா கத்தோலிக்க குடும்பங்களிலும் குடும்ப ஜெபம் உருவாக வேண்டும் என்பதற்காக அன்னையின் அற்புத கரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் மாதாவே, எங்களது பலிபீடத்துக்கு முன் எழுதி வைக்கப்பட்டுள்ள எல்லா ஜெப கருத்துக்களையும், எங்களது ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் மகளையும் உமது மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து வேண்டுகிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பு கார்மேல் மாதாவே, தொழில் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற வாலிப மக்களுக்கு தொழில் வாய்ப்புகள் உருவாக்கி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக உமது மாசற்ற இதயத்துக்கு அவர்களை அர்ப்பணிக்கின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க,
ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அன்பு கார்மேல் அன்னையே, கார்மேல் தியான இல்லத்தின் எல்லா பொருளாதார தேவைகளையும் உமது மாசற்ற இதத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அன்பு மாதாவே, கார்மேல் தியான இல்லத்தில் ஊழியம் செய்கின்ற எல்லா அருட்தந்தீர்களையும் உமது மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அன்பு கார்மேல் மாதாவே, அகில உலக கத்தோலிக்க திருச்சபை வழி நடத்துகின்ற திருத்தந்தை லியோ அவரோடு இணைந்து திருச்சபை வழி நடத்துகின்ற எல்லா மறை மாவட்ட ஆயர்களையும் 4.25 லட்சம் குருவானவர்களையும் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உமது திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓயின் சேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்தின் கலாத்தருளும் எல்லா ஆத்மாக்களையும் விசேஷ விதமாய் உமது இரக்கம் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவியை புரிந்தருளும். கரங்களை கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். நாம் ஒப்பு கொடுத்த எல்லா ஜெப கருத்துக்களும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். கடந்த காலங்களில் அன்னை வழியாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்தும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அன்போடு வழி நடத்தும் என்று அன்னை வழியாக நற்கருணை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மாண்புயிர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராய் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர்.
திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. രണ്ട് കരങ്ങളും നற்கருணை ஆண்டவருக்கு நேராக நீட்டிக்கொண்டு குரல் எழுப்பி எல்லா மக்களும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஆண்டவரை அழைப்போமா, ஸ்துதிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. ஓ இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதனை 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 ஆராதனை. ஹalleluya 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 ஹalleluya. ஆராதனை இயேசுவே ஓ தெய்வமே. ஆராதனை ஆராதனை ஆராதனை